நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையிலும் தமிழ்நாட்டின் மருத்துவ சேவையை மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதலாண்டிலேயே சைதாப்பேட்டையில் நினைவில் வாழும் கலைஞர் அவர்களின் பெயரால் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமையும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஏறத்தாழ 450 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்யப்பட்டு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அமையப்பட்டிருக்கிறது. பணி தொடங்கிய 18 மாத காலத்தில் அந்த பணி முடித்து தமிழக மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற 36 மாநில அரசுகளில் மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத அதிநவீன வசதிகள் அம்மருத்துவமனையில் அமையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் உள்ளடங்கி இருக்கிற மருத்துவமனையாய் அந்த மருத்துவமனை இன்றைக்கு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் இந்த மருத்துவமனையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். தினந்தோறும் சற்றொப்ப 2000த்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் நிர்வகிக்கப்படவிருக்கிற இந்த மருத்துவமனையின் இன்றைக்கு இடம் தேர்வு செய்யும் பணி முடிவுற்றிருக்கிறது. இன்னமும் 1 மாத காலத்திற்குள் ஒப்பந்தங்கள் கோரும் பணி முடிவடையவிருக்கிறது. ஒப்பந்தங்கள் கோரப்பட்டவுடன் ஒரு 45 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ஒப்பந்தங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுதியுள்ள ஒப்பந்தக்காரர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் பணி ஆணைகள் வழங்கப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை பணி ஆணைகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு தொடர் ஆய்வுகள், தொடர்ந்து கண்காணித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், பள்ளி கட்டிடங்கள், நூலகங்கள் என்று தமிழ்நாட்டில் பிரமிக்கத்தக்க வகையிலான கட்டிடங்கள் அமையப்பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த கட்டிடமும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக, பிரமிக்கத்தக்க வகையிலான கட்டிடமாக 4,38,719 சதுரடி பரப்பில் ஏறத்தாழ 488 கோடி மதிப்பிலான ஒரு மருத்துவமனை கட்டிடம் இங்கே அமையவிருக்கிறது. என்னப்பா எல்லாமே பராமரிப்பு, தொடர் மருத்துவ சேவைகள், கண்காணித்தல், மொத்த செலவு எல்லாமே முதன்முறையாக இந்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவானதற்கு பிறகு இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு மருத்துவ சேவை மையம் இந்த குழந்தைகள் மருத்துவமனை. எனவே தொடர் சேவைகள், தொடர் கண்காணிப்பு, தொடர் செலவினங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி பார்த்துருக்குறோம், 1 மாதத்தில் இந்த டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெண்டர் விட்ட உடனே அதுக்கு ஒரு 45 நாள் கால அவகாசம் தரப்படும். அது முடிஞ்சு ஒப்பந்தக்காரருக்குரிய அந்த பணியாணைகள் தருவது, அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே வேலைகள் தொடங்கப்படுவது என்பது செப்டம்பரில். இது ஒரு 4,38,000த்திற்கும் மேற்பட்ட சதுரடி என்பதால் ஒரே ஒப்பந்தக்காரரால் செய்ய இயலாது. இது ஒரு 3 நாள் பிரிவாக பிரித்து, இப்போ எப்படி கலைஞர் மருத்துவமனை ஒரு 3 ஒப்பந்தங்களாக பிரித்து 3 ஒப்பந்தக்காரர்கள் பணியில் நியமிக்கப்பட்டதால் தான்
விரைந்து 18 மாத காலத்தில் முடிவுற்றது. அதே சிஸ்டத்தில் இதுவும் கூட ஒரு 3-4 பிரிவுகளாக பிரித்து தகுதியான ஒப்பந்தக்காரர்களை உலக அளவிலான அந்த குளோபல் டெண்டரின் மூலம் இறுதி செய்யப்படவிருக்கிறது. இல்லை, ஆமாம். இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி விசி இந்திய அளவில்ங்கிறது 100% இல்லை. உலக அளவில் குழந்தைகளுக்கான பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது. மருத்துவமனைகள் இந்த மாதிரி 4 லட்சம் சதுரடியில் எங்கேயும் இருக்கிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே எங்கே இருந்தாலும் கூட இந்த அளவுக்கான பிரத்யேக சேவைகள், இத்தனை துறைகளுடனான குழந்தைகளுக்கான மருத்துவ சேவைகள் எங்கேயும் இல்லைங்கிறது உறுதியான ஒன்று. அந்த வகையில் உலக அளவில் ஒரு பிரத்யேகமான குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ சேவை மையம் தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டையில் உருவாகவிருக்கிறது. இதை டைவர்ட் பண்ணுவான், அடுத்த வாட்டி பேட்டி கேட்டுக்கேன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.